ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒரு காட்டுக்குள்ளே வராங்க. இப்போ அப்சலோம் காட்டுக்குள்ளே போனார், தலைமுடி கருவாளி மரத்தில் மாட்டி தொங்கினாங்க. அந்த காட்டு எல்லாம் யூதேயா மலைநாட்டு பகுதிகள், அதை தொடர்ந்து அதை அண்டி இருக்கிற பகுதியிலும் கூட மலைநாட்டு பகுதிகள். அதனால் காட்டுக்குள்ளே போகிறாங்க. தேன் சொட்டுது, அப்படி தேன் அடை ஃபுல்லாக நம்பி சொட்டுது. பார்க்குறான், நாக்கில் எச்சூறுது, கண்ணில் வந்து ஆர்வம் பொங்குது, பார்க்குறான். ஆனால் கை வைக்க மனசு வரல. ஏன் மனசு வரல? சாபம் இருக்குது. ஆண்டவர் பேரால் ஒரு சாபம் விட்டுருக்கிறாரு. அந்த சாபம் நமக்குள்ள பழிச்சிடக்கூடாது. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஒரு துளி தேனுக்காக நம்ம வாழ்க்கை எழுதக்கூடாது என்ற அப்போ யோனத்தான் வரார். என்ன பண்ணுறாரு? அடுத்த வருஷத்தை வாசிப்போம். ஆனால் தன் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேள்விப்படவில்லை. ஆகவே அவர் தம் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியால் தேன் கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் வைத்தார். அவர் கண்கள் தெளிவடைந்தன. அதற்கு வீரர்கள் ஒருவன் கூறியது, இன்றைக்கு உணவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன் என்று உம் தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார். மக்களும் சோர்ந்துள்ளார்கள். ஓகே, அதில் அப்படி தொக்கி நிற்கிது. அப்படி ஒரு ஹியூமன் சைக்காலஜி மட்டும் சொல்லிட்டு நம்ம அப்படி கடந்து போவோம். இப்போ வந்து யோனத்தான் வந்து அந்த கோலை தட்டுறாரு. அந்த தேனோட அப்படியே நிரம்பி ததும்பி சொட்டு ஒளிக்கிற தேன் கொஞ்சம் ஒரு துண்டு அப்படியே வருது. அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு. அது ஒரு வார்த்தைக்குது, அவருடைய கண்கள் தெளிவடைந்தன. பாருங்க, இந்த முதல் வசனம் 24ஆம் வசனத்தில் முதல் வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரேல் மக்கள் அன்று சோறு உற்றனர். அந்த பகுதியுடைய கடைசி அந்த பேராகிராஃபில் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். 28 கடைசி வார்த்தை வாசிங்களேன். மக்கள் சோர்ந்துள்ளார்கள். யோனத்தானுக்கு பாருங்க, அவர் கண்கள் தெளிவடைந்தன. இதுதான் கான்ட்ராஸ்ட். வந்து ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு வாக்கியமோ ஒரு கருத்தோ, வார்த்தையோ வாக்கியமோ சொற்றொடரோ கருத்தோ முதலிலும் முடிவிலும் இருந்தால் அதற்கு இன்க்ளூசிவ் என்பார்கள். எதில் ஆரம்பித்தாங்களோ அதிலேயே முடிக்கிறது, அல்லது எதில் ஆரம்பித்தாங்களோ அதை தொடர்ந்து இந்த இடம் வருவது, அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்தி பகுதி முடிந்தால் இன்க்ளூசிவோ என்பார்கள், இணைப்பு என்பார்கள். அது இதுக்குள்ளே வந்து எல்லாம் நடக்குது. இன்க்ளூசிவ்பாங்க. சோர்வடைந்தார்கள் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் கண்ணு திறந்துருக்குது. ஏன்? அவன் சோர்வு நீங்கிச்சு. அந்த துணி தேனை சாப்பிட்டோன்னு உடம்புல தேனுங்கிறது குளுக்கோஸ், தேனுங்கிறது எனர்ஜி, தேனுங்கிறது மருந்து. அதை சாப்பிட்றான், கண்கள் தெளிவடைந்தது. அவனுக்கு வந்து ஒரு தெளிவு வருது, சந்தோஷப்படுறான். அப்பா கொஞ்சம் தெம்பு வந்துச்சுடா சாமி அப்படிங்கிறான். சார், நீங்கள் தெரியாமல் சாப்பிட்டு தெம்பு வந்துச்சுக்கிறீங்க, நாங்கள் தெரிஞ்சு சோர்ந்து போயிருக்கிறோம் சார். உங்கள் அப்பா சொன்ன சாபத்துக்கு ஆளாகுமோன்னு சொல்லிட்டு பயந்து இருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அப்போது யோனத்தான், என் தந்தை நாட்டை குழப்புகிறார். பாருங்கள், நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன், இப்போது என் கண்கள் தெளிவடைந்துள்ளன. அப்போ என் தந்தை, ரொம்ப அழகான வார்த்தை. யோனத்தான் என் தந்தை நாட்டை குழப்புகிறார் இல்லைங்களா? நாட்டை குழப்புகிறார். 2 வார்த்தை பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தை. இந்த குழப்புகிறார்ன்ற வார்த்தைக்கு வந்து ரொம்ப அழகானது. வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தெளிஞ்சு போய் தண்ணியாக இருக்குனாக்க ஒரு கள்ளத்துக்கு போட்டோம்னா அப்படி ரிப்பிள்ஸாக அப்படியே வரியாக வந்து வட்டமாக வந்து பரவும். அதே ஒரு குச்சை விட்டு குழப்பணும்னா அது சேறு சகதியாயிரும். குளிர்ந்த நீரண்டை என்னை அழைத்து செல்கிறார். திருப்பாடலாசிரியர் வாசிக்கிறார். ஏன்? தண்ணி தெளிவாக இருந்தால் தான் ஆடு தண்ணி விரும்பி குடிக்கும். சேறு சகதியமாக இருந்தால் குடிக்காது. தெளிந்த நீரண்டை என்னை அழைத்து செல்கிறார். தெளிந்த நீர் என்பது ஒரு சலனம் இல்லாத குழப்பம் இல்லாத ஒரு நிலை. அது தெளிவு, துணிவு, அறிவுக்கு அடையாளம். இப்போ சவுல் வந்து குழப்புகிறார். இந்த குழப்பத்தை ஆண்டவரும் பண்ணார். எங்கே பண்ணார்? பிலிஸ்தீர் படைக்கு நடுவில் பண்ணார். யோனத்தானும் அவருடைய படைக்கை தாங்குவனும் எல்லைக்காவல் போய் தாக்கி அழித்து அரை ஏக்கர் நிலப்பரப்பில் 20 பேரை கொன்று ஒரு பீதியை கிளப்புறாரு. அவர் அங்கே குழப்புறாரு, இவர் இங்கே உள்ளே குழப்புறாரு. அங்கே ஆண்டவர் பிலிஸ்தீரை குழப்பி சிதறி கரைந்து ஓடினார்கள். விட இங்கே இவர் சொந்த மக்களை கரைஞ்சி ஓட வைக்கிறார். அதான் ஸ்ட்ராட்டஜி. அவர் அங்கே பண்ணுறாரு, இவர் இங்கே லோக்கலில் பண்ணுறாரு. அவளை நினச்சி உரல் அடித்த கணக்காக
இவன் என்ன பண்ணுறான் அப்படி, ஆண்டவரை போல நாமளும் வல்லமையாக செயல்படணும், யோனத்தானை போல நாமளும் பராக்கிரமகாரம் செய்யணுன்ட்டு குழப்புறாரு. நான் அவர்களை பழி வாங்க வேண்டும். ஏற்கனவே சோதுக்கிற ஆள் பசித்த இன்னைக்கு பூவா நெய் அவன்கிட்ட போய் இன்னைக்கு ஃபுல்லாக யாரும் சாப்பிடக்கூடாது, தொடர்ந்து சண்டைக்கு போ சண்டைக்கு போ, நம்ம ஜெயிச்சு தான் உட்காரணும், சாப்பிடாம சொத்தில் கையை வைக்கூடாதா அப்படிங்கிறாரு. இங்கே நடக்கவே முடியலடா, எங்கடா ஜெயிக்கிறது? அதுதான் இந்த ஹியூமன் சைக்காலஜி அவன் அழகாக சொல்கிறான். அவன் சொல்கிறேன், உன் தந்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாரு, சாபத்துக்குள்ளவன்னு சொல்கிறாரு. யோனத்தான் வந்து கவுண்டர் கல்ச்சர், நான் சிறிதளவு தேனைத்தான் உண்டேன், என் கண்கள் தெளிவடைந்துள்ளன. அப்படி சோர்ந்து போயிருக்கல, வெளிச்சம் தெரியுது, எனர்ஜி உள்ளே போகுது. இவர் வந்து கம்ப்ளான் பாய் அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அதான் சொல்கிறார், என் கண்கள் தெளிவடைந்தது. நீங்கள் எங்கள் அப்பா வச்சுக்கிட்டு நீங்களாம் குழம்பு வைக்கணுடா, சாப்பிடுங்கடா, தெம்பாங்கடா, அப்புறம் சண்டைக்கு போகலாம்டா. அதான் இப்படி ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த குழப்புகிற வார்த்தை வந்து ரொம்ப அழகான வார்த்தை. எதிரியின் முகாமிலே குழப்பத்தை உருவாக்கி அவளுக்கு வெற்றியின் வாசலை திறந்து காட்டிய ஆண்டவர்களை போல சவுல் இங்கே குழப்புறார். யாரை குழப்புறாரு? வெற்றி வசமாகும் தருவிட சொந்த மக்களை குழப்புகிறார். அடுத்து வந்து போவேன். இன்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த எதிரியின் கொள்ளைப் பொருள்களை நன்றாக உண்டிருந்தால் பெலிஸ்தியருக்கு மேலும் பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார். அதான் அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. எவனும் சாப்பிடக்கூடாது, போர் முடிகிற வரைக்கும், ஜெயிக்கிற வரைக்கும் எவனா சோத்தில் கையை வச்சிங்க சாபம் அப்படிங்கிறாரு. மகன் சொல்கிறான், அப்பா குழப்புறாரு. ஒருவேளை சாப்பிட்டு தெம்பாக இருந்தோம்னா இன்னும் கூட துரத்திட்டு போயிருக்கலாம், இன்னும் கூட அடித்து துவம்சம் பண்ணிருக்கலாம், இன்னும் கூட ஜெயிச்சிருக்கலாம். பெரிய அழிவு அவங்களுக்கு, பெரிய வெற்றி நமக்கு. மனநிலையை பாருங்கள். இவன் மக்களை வருத்தி, மக்களை வந்து நோகடிச்சு பட்டினி போட்டு ஜெயிச்சாயி நான் ஜெயிச்சோன்னு சொல்லணுங்கிறாரு. தெம்படைஞ்சி அந்த அரசனுக்கும் தனையனுக்கும், தந்தைக்கும் தனையனுக்கும் அழகான ஒரு காது தூர வித்தியாசத்தை பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு செய்தி. அடுத்துக்குள்ளே பாருங்களேன். அன்று வீரர்கள் பெலிஸ்தியரை மிக்மாசு முதல் அயலோன் வரை முறியடித்தனர். எனவே அவர்கள் மிகவும் சோர்வுற்றிருந்தனர். அப்பொழுது வீரர்கள் கொள்ளைப் பொருட்கள் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையில் போட்டு அடித்து அவற்றை இரத்தத்தோடே உண்டார்கள். 31ஆம் வார்த்தையை வாசிப்போம். எங்கேருந்து? மிக்மாசு முதல் அயலோன் வரை நீண்ட தூரம் துரத்தி அடிக்கிறாங்க. சோறுற்றிருந்தார்கள். மறுபடியும் இந்த வார்த்தை வருது, சோறுற்றிருந்தாங்க. அப்படி இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பசி, ரொம்ப பட்டினி, தவிச்சு அடிவயத்தில் கில்லுது பசி. என்ன பண்ணுறாங்க, ஆடு மாடுகளை பிடிச்சி சமைச்சு ரத்தத்தோடு சாப்பிட்றாங்க. என்னன்னாக்க ஹலால் என்று வார்த்தை இருக்கிறது, அந்த சேக்ரட் கட் என்று நம்முடைய சகோதரர்கள் சொல்லுவாங்க. இப்போ இஸ்ராயல் மக்கள் கூட ரத்தத்தை சிந்தி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து முறையாக உயிர் நீக்கம் செய்யப்பட்ட உணவை தான் உண்ணணும். அது ரசத்தோடு உண்ணக்கூடாது என்று இணைச்சட்ட நூல்களும் சரி அல்லது எண்ணிக்கை நூல்களிலும் லேவியர் புத்தகங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இஸ்ராயல் மக்கள் ரத்தத்தில் உயிர் இருப்பதாக நினைத்தார்கள். தாம் என்ற அந்த எபிரேய சொல்லுக்கு உயிர் பொருள் என்று அர்த்தமாகும், ரத்தம் என்பது அர்த்தமாகும். அந்த ரத்தத்தில் உயிர் இருக்குதுன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இயல்பான வார்த்தை, கழுத்து பக்கத்தில் வச்சு கத்தியப்பட்ட அறுத்தான ரத்தம் குடக்குடன்னு கொட்டும். ரத்தம்லாம் போச்சுன்னா அந்த மிருகம் செத்துருது. அதனால் ரத்தத்தில் உயிர் இருக்குதுன்னு நம்பினாங்க. இன்னும் சில இன்னும் நிறைய அண்மைத்தன்மை கிழக்கு நாடுகளில் கருத்துக்கள் இருக்குது. ஒரு சின்ன விளக்கம், ரத்தம் வெளியே வந்தால் உயிர் போகுவது என்பதனால் உயிர் அதுக்குள்ளே இருக்குன்னு நினச்சாங்க. இந்த இடத்துல தான் அந்த ரத்தத்தை வெளியே வருதுனாக்க இந்த இடத்துல உயிர் இருக்குனாங்க. அதனால தான் நெஃபெஸ் என்னாங்க. எபிரேய சொல்லுது நெஃபெஸ்னால் தொண்டை, அதே சமயத்தில் ஆன்மாவும் அர்த்தம். ஆன்மா உயிர் என்பதற்கும் நெஃபெஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுகிறது. அப்போ இந்த இடத்துல கட் பண்ணி இங்கேருந்து ரத்தம் வந்ததுனால உயிர் இங்கே இருப்பதாகும். இந்த இடத்துல வருகின்ற ரத்தத்தினால் உயிர் போகிறது என்பதனால் ரத்தம் உயிர் பொருளாகவும் கருதப்பட்டது. ரத்தத்தோடு உண்ணாதீங்க, அதன் இறைச்சி அதன் ரத்தத்தோடு உண்ணாதிருப்பாயாக என்று வார்த்தை. இதில் வந்து அண்மைத்தன்மை கிழக்கினால பல கண்கள், ஏன்னா ரத்தம் வந்து தொற்று நோய்க்கு காரணமாகவும் ரத்தத்தை சாப்பிடும்போது நிறைய நோய் கிருமிகள் பரவதையும் மக்கள் உணர்ந்தாங்க. பல காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது. அது பின்னால் ஒரு நாள் சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம் பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசுவோம். இப்போ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரத்தத்தோடு அடித்து சாப்பிட்றாங்க. நீ சாபத்துக்கு உள்ளாவன்னு சொன்னேன், எவனாவது போர் முடியத்துக்குள்ளே சாபத்துக்கு உள்ளாவன்னு. இப்போ அவங்க சாபம் பண்ணுறாங்க, சாபத்தை மீறம் தானாக தலையில் வர வச்சுக்கிட்டாங்க. பட்னியாக கிடந்தாங்க, பசி தாங்க முடியல, மிருகங்களை அடித்து தரையில் போட்டு அடித்து, அதை வந்து முறையாக அடிக்கலாம். வார்த்தை பாருங்கள், தரையில் போட்டு அடித்தாங்கனாக்க அந்த முறைப்படி சடங்கு முறைப்படி கொல்லப்படவில்லை, சடங்கு முறைப்படி அது அர்ச்சிக்கப்படவில்லை, சடங்கு முறைப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படவில்லை. அதெல்லாம் வந்து தரையில் போட்டு அடித்தாங்கன்னா அதில் வார்த்தை அர்த்தம்னாக்க சடங்குகளை மீறிய வரையறைகளை மீறிய அங்கே இருக்க ஒரு வரையறை மீறிய ஒரு செயல் நடைபெறுகிறது என்பது தான் நாங்கள் அர்த்தமாகும். அப்போ தரையில் போட்டு அடித்து ரத்தத்தோடு உண்டார்கள். அப்போ எந்த சாபம் வரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த சாபங்கள்லாம் வந்துச்சா. ஏன் கசக்கி பிடிச்சி அப்படியே நசுக்குனா அவன் எங்கே தான் போவான். அதான் தனைன்னு சொல்கிறாரு, எங்கள் அப்பா மக்களை குழப்புகிறார்,
சாப்பிட்டுட்டு போருக்கு போனால் இன்னும் கூட பெரிய அழிவு அவங்களுக்கு, இன்னும் பெரிய வெற்றி நமக்கு. ஆனால் இங்கே என்னாச்சு, வெற்றி வந்துச்சு, சோர்ந்து போனாங்க. சோர்ந்து போனது என்பதற்கு பசி, தாகம், பட்டினி, இதுதான் அடிப்படை செயல்பாடு. அந்த சோறு போக்க அவங்களே சமைக்கிறாங்க. அந்த சாபத்தான அவங்க மேலே வந்து விழுந்துச்சு. அடுத்த காரியம் போங்களேன், 33. வீரர்கள் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு சவுல், நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள், இப்போதே ஒரு பெரும் கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார். மேலும் சவுல் கூறியது, நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவனும் தன் மாட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிடட்டும், இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஆகவே ஒவ்வொருவனும் அன்று இரவே தன் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான். சவுல் ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் எழுப்பினார். அதுவே அவர் ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிப்பீடம். ஓகே, அதான் ரொம்ப அழகான வார்த்தை. இப்போ சவுல் வந்து அங்கே உன் கையை விளக்கு, நான் போக வேண்டும் போகிறாரு. ஆனால் அதே கடவுள்கிட்ட திரும்பி வராரு. போர் முடிவில் என்ன பண்ணோம் வந்து இப்போ நன்றி பலி செலுத்தணும். போருடைய பெரும்பகுதி முடிவாயிற்று, 80% உறுதியாயிற்று வெற்றி என்பது. இன்னும் கூட தொடர்ந்து நம்ம கொள்ளையடிக்கலாம், இன்னும் கூட தொடர்ந்து அவங்களை விரட்டி அடிக்கலாம். எது வரைக்கும் போகிறாங்க, அயலோன் வேலை வரைக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல தான் யோசுவா நில் என்று சொன்னார். நின்றது சூரியன். அந்த இடம் அயலோன் வேலை வந்து அவ்வளோ முக்கியமான இடம். அந்த இடம் வரைக்கும் துரத்திக்கிட்டு போகிறாங்க. பெத் அவோன் வரைக்கும் போர் நடந்தது. அயலோன் வரைக்கும் துரத்திக்கிட்டு போகிறாங்க. சோர்ந்ததுனால அங்கேயே ஆடு மாட்டை அடித்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, ஏன்டா தரலை போட்டு அடிக்கிறீங்க, நான் ஒரு கல்லை வைக்கிறேன், பெருங்கல்லை உருட்டி வைக்கிறேன், அது பலிப்பீடத்துக்கு அடையாளம். ஓகே, மிஸ்பேயாக அந்த பலிப்பீடத்துக்கு அடையாளம். அவன் வந்து இந்த பாறைமையில் அடித்து சாப்பிடுங்க, ரத்தத்தோடு சாப்பிடாதீங்க. நீங்கள் சாப்பிடலாம், உங்கள் மேலே பாவம், அந்த பாவம் என் மேலே வரும். என் மேலே விழுந்துச்சுன்னா போர்க்களத்தில் பாவம் செஞ்சோம்னாக்கா தோல்வி வரும். அதான் மக்களுடைய எண்ணிக்கை, அதான் அந்த மக்களுடைய எண்ணம். புரியா கூட சொல்லுவார், ஆண்டவரின் உடன்படிக்கையின் பிழையும் போர்களும் புறவெளியில் இருக்கும்போது நான் மனைவியோடு கூடியிருக்கலாமா? ஏன் கூடியிருக்கணும்? அப்படி நான் அந்த ஆண்டுக்கு யாராவது குற்றம் செஞ்சேனாக்க அது விளக்கப்பட்ட காரியம் செஞ்சேன்னா பொருளை தோற்றுருவாங்க. ஆனால் அரசு செஞ்சுருக்கிறான். புரியுதுங்களா? அந்த காட்சியை இங்கே சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாரு. இரத்தத்தோடு உண்டு ஆண்டவர்களாக பாவம் செய்ய வேண்டாம், ஒவ்வொருவனும் ஒரு மாட்டை கொண்டு வந்து ஆட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான். அப்போ ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிப்பீடம் அதுதான். இதுதான் வந்து முதல் பலிப்பீடம். அதை தொடர்ந்து 36-37 வாசிப்போமே. அதன் பிறகு சவுல் இரவில் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து சென்று விடியற்காலை வரை அவர்களை கொள்ளையடிப்போம், அவர்களுள் ஒருவரையும் விடமாட்டோம் என்றார். அதற்கு வீரர்கள், உமக்கு நல்லதெனப்பட்டதை செய்யும் என்றார்கள். குருக்களோ, நாம் இங்கே கடவுளை அணுகுவோம் என்றார்கள். சவுல் கடவுளை நோக்கி, நான் பெலிஸ்தியரை பின்தொடரலாமா, அவர்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பீரோ என்று கேட்டார். ஆனால் அன்று அவர் மறுமொழி கூறவில்லை. அவர் யாருங்க? அவர் வந்து கடவுள் தானே சாமி. கடவுளை நோக்கி அவர் மறுவழி கொள்ளவில்லை. ஏற்கனவே குருவானவர் கேட்கும்போது உன் கையை விளக்குன்னு சொன்னார். இப்போ விரும்பி கேட்கும்போது அவர் பேசலை. புரியுதுங்களா? கடவுளும் கோபத்தை காட்டக்கூடியவர் தான். கடவுளும் தன்மறுப்பு சுயமறுப்பை கடந்தவர் தான். ஆனாலும் தன் எதிர்ப்பை காட்ட விரும்புகிறார். அவர் பதிலேறும் கூறவில்லை. அப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல சவுல் என்ன முடிவு எடுக்கிறார். அப்பயும் அவருடைய எதிர்மறை தலைமைத்துவ பண்பை நம்ம அழகாக விளக்கி சொல்லலாம். இப்போ சின்ன ஒரு இதோட நிகழ்ச்சியோடு சொல்லிக்குவோம். இப்போ வந்து போரின் வெற்றி நெருங்கி வரும் தருவாயில் இந்த வெற்றியை இன்னும் மிகுதிப்படுத்தவோ, இந்த வெற்றி இன்னும் மிகுதியாக்கிக் கொள்ளவோ வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாவம் செஞ்சிடாதீங்க, அதன் விளைவாக நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போகலாம் அப்படின்னு சவுல் சொல்லிட்டு அவரே ஒரு முதல் பீடத்தை எழுப்பி அங்கே இது பண்ணார். 2 தப்பு நடக்குது. 1, பலிப்பீடம் எழுப்புவது யார்? இறை அடியார் குருவானவர். ஆனால் இவர் பலிப்பீடம் எழுப்புகிறார். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு எழுப்பினார், அதே போல் அப்ரஹாம் எழுப்பினார், போல முதியோர்கள் எழுப்பினாங்க. அரசன் பலிப்பீடம் எழுப்பினானா எனக்கு நினைவில் இல்லை. வயலேஷன். யார் பலிப்பீடம் எழுப்புவது, யார் பலி செலுத்துவது, அந்த பலி எப்படி கொடுப்பது யாருக்கு தெரியும்? குருக்களுக்கும் லேவியருக்கு தான். சாமுவேல் செய்யலாம், சவுல் செய்யலாமா? ரீப்ளேசிங் காட், ரீப்ளேசிங் கல்ட், ரீப்ளேசிங் வர்ஷிப், ரீப்ளேசிங் காட்ஸ் ஹானர். அதான் சவுல் தொடர்ந்து செய்கிற தவறுகள். அதான் அந்த ஆசிரியர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே போகிறார். இந்த இடத்துல ஒரு அழகான செய்தி வருகிறது. இப்போ வந்து சவுல் இரவில் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து விடியற்காலை வரை அவர்களை கொள்ளையடிப்போம். எனக்கு என்ன ஒரு கேள்வினாக்க, இரவில் போர் புரிஞ்சாங்களா? இரவில் போர் புரியுது போர் தர்மமா? யோசுவா புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் சூரியனை அங்கேயே நில், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். ஒருவேளை மறைஞ்சனா போர் நிறுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும், போராட முடியாது, தாக்க முடியாது, எதிரிகளுடைய தாக்குதலை நாங்கள் தடுக்க முடியாது. தொடர இல்லைங்க,
பி ஸ்டில் சொன்னார். ஆண்டவர் யோசுவாவின் கட்டளை கட்டுப்பட்டு சூரியன் நிற்க வைத்தார் என்று பதில் விவிலியம் சொல்லுகிறது. போர் தொடர்ந்து வெற்றி விட்டார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. இங்கே பாருங்கள், இரவில் தொடர்ந்து சென்று கொள்ளையடிக்கலாமா என்று கேட்கிறார். சூழல் என்ன சொல்கிறாங்க, விருப்பம் உமக்கு நல்லதெனப்பட்டதை செய்யும் என்று சொல்கிறார்கள். அதுதான் வந்து இந்த நிலைப்பாடு. அந்த இடத்துல சவுலுடைய அழகான போர் குணமும் அவருடைய போரை வழிநடத்தும் தன்மையும் முற்றிலும் மாறுபட்டதாக, சில சமயங்களில் எதிர்விளைவுகளை தருகிறதாக, மக்கள் நலனை பேணாததாக, தன்னை முன்னிலைப்படுத்துவதாக, இறைவனை அப்புறப்படுத்துவதாக, இறைவனை புறந்தள்ளுவதாக இருப்பதை ஆசிரியர் மறைமுகமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆண்டவர் விரும்பி போய் தேடி என்னோடு தங்கு, என் விருந்தில் பங்கேறு, உனக்கு முக்கியமான பகுதியை உனக்கு தருவேன், உன்னை ஆசீர்வாதம் செய்வேன், தனியில் ஆசீர்வாதம் செய்வேன், பொதுவில் ஆசீர்வாதம் செய்வேன், எல்லாருக்கும் முன்பாக உன்னை அறிக்கையிட செய்வேன், எல்லாரும் உன்னை ஏற்றுக்கொள்ள செய்வேன். ஆண்டவர் அழகாக வந்து நடத்தினார். அதான முன்ன அதிகாரத்தில் பார்த்தோம். இந்த இடத்துல அவருடைய சிஸ்டமேட்டிக்காக திட்டம் போட்டு ஆண்டவர் நவுத்திட்டு இவர் உள்ளே போகிறார். அதுதான் இந்த சவுலுடைய மனப்பாங்கையும் இறைவனுடைய மனப்பாங்கும் அழகாக ஒப்பிடுறாரு. சவுலுடைய மனப்பாங்கும் யோனத்தான் மனப்பாங்கும், சவுலுடைய மனப்பாங்கும் சாமுவேல் மனப்பாங்கும் அழகாக ஆசிரியர் கட்டம் கட்டுறார். அழகாக ஒரு கட்டமைப்பை வைத்து சாமுவேல் இங்கே, யோனத்தான் அங்கே, இறைவன் இங்கே, நடுவில் சவுல். இந்த சவுல் என்னும் விவிலிய மாந்தனுடைய குணநலன்கள் ஒரு ஆன்டி ஹீரோவாக, எதிர் நாயகனாக படம் பிடிக்கிறது ஆசிரியர் அழகாய் செய்கிறார். இறைவனுக்கு எதிராக, யோனத்தானுக்கு எதிராக, சாமுவேலுக்கு எதிராக, இறை மக்களுக்கு எதிராக, இறை சடங்குகளுக்கு எதிராக ஒரு ஆன்டி ஹீரோ இஸ் எமர்ஜிங். அழகாக வந்து அப்படியே இருக்கிறாரு. கடைசீட்டில் வந்து சவுல் வந்து தன்னுடைய அரச பதவியிலிருந்தும் அரசாட்சியிலிருந்தும் புறந்தள்ளப்படும் போது, இறைவன் அவரை விளக்கும் போது, நம் மத்தியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நம் மத்தியில் எந்த ஒரு படபடப்பும் இல்லை, நம் மத்தியில் எந்த ஒரு கழிவிறக்கும் அந்த விவிலிய மாந்தர் மேல் வருவது கிடையாது. ஏன்னா ஆசிரியர் அழகாக அந்த கதாபாத்திரத்தை கட்டமைக்கிறார். அவரையும் அவரை சுற்றி இருக்கிற நபர்களையும் வைத்து ஒரு அந்த விவிலிய மாந்தரை கட்டமைக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பாசம், ஒரு பற்று, ஒரு நேசம், ஒரு விருப்பம், ஒரு ஈர்ப்பு அது வரல கடைசியில். ஏன்? அந்த அவருடைய நலன்கள், அவருடைய செயல்பட்ட விதம், அவருடைய சிந்தனையுடைய செயல்பாடு எல்லாமே நமக்கு எதிர்விளைவுகளை தான் தருகிறதே ஒழிய அவர் மீது ஒரு ஈர்ப்பை தரலை. இதே நீங்கள் தாவீதை படிங்களேன். தாவீதுடைய அந்த விவிலிய கதாநாயகனை வாசிக்கும் போது கடைசியில் தாவீதினுடைய பாடலோ சரி, காதலுடைய விபச்சாரமும் பிரியாவோடு மனைவியோடு இருந்த விபச்சாரம் கூட இவனா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலும் அடுத்த நிமிடமே வந்து அவர் எப்படியெல்லாம் மாறுகிறார், மனம் வருதுகிறார், துக்கப்படும்போது மனம் தானாக அவருக்கு போகுது. என் இதயத்திற்கு பிடித்தமான இவனே என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இதயத்துக்கு பிடித்தவனாக அந்த விவிலிய மாந்தருடைய குணநலன்கள் அழகாக சித்தரிக்கப்படுகிறது. வரலாற்று நூலாசிரியர் ரொம்ப அழகான ஒரு வரலாற்றை தந்தாலும் ஒரு இறையியலை அங்கே உள்வைத்து கொண்டே வருகிறார். ஒரு தலைவர் என்கிறவர் யார், ஒரு எதிர்த்தலைவர் என்கிறவர் யார், ஒரு அன்பின் கலாச்சாரம் என்பது என்ன, ஆளுமை கலாச்சாரம் என்பது என்ன, அதை அடிவரடி கலாச்சாரமாக மாற்றுவது யார் என்ற அழகான கருத்துக்களை உள்வைத்து நம்ம நடந்து போக வைக்கிறார். ஏன்னாக்க விவிலியத்தை வாசிக்கும் போது நம்ம வார்த்தையாக வாசிக்கக்கூடாது, நம்ம வாசிக்கணும். நான் முன்னமே சொன்னேன், ஒரு தாவீதை அவர்கள் வாசிக்கவில்லை, தங்களை அங்கே பார்த்தார்கள். அந்த வாசகத்தை வாசிக்கும்போது, தாவீதை பற்றி வாசிக்கும்போது, இந்த தாவீது யார் என்ற ஒரு கேள்வி, இன்றைக்கு இந்த தாவீது யார் என்ற கேள்வி அவங்க மனதிற்குள்ளாக எழுந்து கொண்டே இருக்கும். அப்போ தான் எடுத்துச்சொல்ல வாசிப்பாங்க. இந்த தாவீது எசேக்கியாவாகிய நான் தான், இந்த தாவீது ஜோசியாவாகிய நான் தான், இந்த தாவீது மனுவேலாகிய நான் தான் என்று தன்னைத்தானே அந்த விவிலிய மாந்தர்கள் ஐக்கியப்படுத்தி வாழ்ந்தார்கள். அவங்க வாசிக்கல, வாழ்ந்தார்கள். ஆகவே தான் வாசித்து முடித்த பிறகு உமது வார்த்தை என் காலடிக்கு விளக்குன்னு சொன்னாங்க. நம்முடைய விழி வாசிப்போம், இந்த கதை மாந்தர்களையும் விவிலிய மாந்தர்களையும் ஆசிரியர் சொல்ல வந்த கருத்துக்களையும் உள்கருத்தும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு தானாக அர்த்தங்கள் இருக்கும். அந்த எத்தியோப்பிய அமைச்சன் தேரில் உட்காந்து போயிட்டுருப்பா. அப்படி திருத்துவர் பணிகள் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு ஆண்டுடைய ஆவியாக போய் போக சொல்லும். அவர் போகும்போது கேட்பார், நீர் வாசிக்கிறீர் உமக்கு புரிகிறதா அப்படிம்பார். எத்தியோப்பிய அமைச்சர் என்ன சொல்கிறாரு, காந்தகனுடைய அமைச்சர் என்ன சொல்கிறாரு, யாராவது எடுத்து சொன்னாலே புரியாதே அப்படிங்கிற தெருள் அமரும் என்பார். அவர் உட்காந்து விளக்கி சொல்லுவார். விளக்கி சொல்லி முடித்த உடனே அங்கே இங்கே தண்ணீர் இருக்கிறது, எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஞானஸ்தானம் பெற என்ன தடை என்று சொல்ல பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பார். அந்த புறையினத்தாராகிய அன்னகனாகிய அந்த எத்தியோப்பிய அமைச்சர், காந்தகி அரசனுடைய அமைச்சர் அன்று இறைவனை சேர்க்கிறார். எத்தியோப்பிய நாட்டிற்கு, மற்றொரு கண்டத்திற்கு, ஆப்பிரிக்க கண்டத்திற்கு இறை செய்தி அவர் தாங்கும் கருவியாக மாற்றப்படுகிறார். அந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்மளை அனுமதிச்சவனாக்க நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நம்மளை ஃபார்ம் மட்டும் பார்க்காது, டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணணும். அதுதான் நம்முடைய விவிலிய வாசிப்பு. இந்த எடுத்து வாசனுடைய மைய கருத்தே அதுதான். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம சொல்கிற சின்ன சின்ன விளக்கங்க ஒரு சுவராசம் அப்படியா, அதுக்கு மட்டும் இல்லை, ஐயோ இப்படியா,
இன்று நம்மை உள்நோக்கிய பயணம், ஒரு பின்னோக்கிய பயணம், முன்னோக்கிய பயணத்துக்கு வழிகாட்டணும். அதுதான் வந்து நம்முடைய அந்த பவுலின் கதை மாந்தருடைய அந்த பண்பு வந்து நம்மளை அப்படி தெரிவிக்க வைது. பின்னோக்கிய பயணத்தை வச்சு இவர் யார், எங்கேருந்து வந்தார், எப்படி இருந்தார், யார் எப்படி அவர் உயர்த்தினார், எப்படி இருக்கிறார், இந்த சவுலுக்குள்ளாக நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கிறது. ரொம்ப அழகான ஒரு எதிர்கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தை ஆசிரியர் அழகாய் கட்டமைத்து கொண்டு வருகிறார். அதை பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு நிலையில் மனநிலையோடு பார்த்தோம் என்றால் பலன் மிக உண்டு என்பதுதான் என்னுடைய கருத்து. 37 வாசிங்களேன். சவுல் கடவுளை நோக்கி, நான் பெலிஸ்தியரை பின்தொடரலாமா, அவர்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பீரோ என்று கேட்டார். ஆனால் அன்று அவர் மறுமொழி கூறவில்லை. அந்த அன்று தட் டே அதான் நம்ம சொல்கிறோம். 2 வசனத்தை பார்ப்போம். இதில் வந்து 8:20 வாசிப்போமே. 8:20. அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம். எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவருக்கு அதில் போட்டு வைத்தார். எங்கள் அரசன் எங்களை வழிநடத்துவான், எங்களை போரில் வழிநடத்துவான். இப்போ அரசன் போரில் வழிநடத்துவான். ஆனால் யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? கடவுள்கிட்ட, கடவுளுடைய அடியார்கிட்ட விட கேட்கணும். கேட்டான் பேழையை அழைத்துவான். அப்படி இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தில் பேழையை கொண்டு வா என்றார்கள். அகியா பேழையை கொண்டு வந்தார், ஜெபித்து கொண்டு வந்தார். இந்த வசனத்தை வாசிங்களேன். 19 வாசிங்களேன். குருவிடம் சவுல் பேசி கொண்டிருந்த போது பெலிஸ்தியரின் பாளையத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று. சவுல் குருவிடம், உன் கையை விலக்கிக்கொள் என்றார். அவர் பேச ஆரம்பிக்கவே இல்லை. இவர் உடன்படிக்கையின் பேழை எது கூட்டு வந்தார்? உடன்படிக்கையின் பேழையின் முன்பாக குரு ஜெபித்து இறைவாக்கு உரைப்பார். குரு ஜெபித்து ஊரிம் தும்மிம் என்கின்ற அந்த திருவுளச்சூட்டை போடுவார். அந்த திருவுளச்சூட்டு போடும்போது போகலாம், போக வேண்டாம், அல்லது பொறுத்திரு என்ற 3 விடைகள் வரும். உன் கையை விலக்கிக்கொள் போட போகிறாரு, அல்லது இறைவாக்கு சொல்ல போகிறாரு. உன் கையை விலக்கிக்கொள், நான் பார்த்துக்கிறேன். அங்கே விளக்குனார். இங்கே இப்போ வந்து சொல்லுன்னு கேட்குறார் இல்லைங்களா? அந்த காட்சி பின்னிச்சு. அந்த காட்சியோட பின்னில் அங்கே குரு பேசி கொண்டிருந்த பொழுதே இங்கே பேசவே மாட்டேங்கிறார். கடவுள் பேசவே இல்லை. அன்று அவர் மறுமொழி கூறவில்லை. அதான் வந்து ஆசிரியர் சொல்லும்போது மெரில் என்கின்ற ஒரு அழகான வரலாற்று நூல்களுடைய விரிவுரையாளர் சொல்லும்போது சொல்கிறாரு, இட்ஸ் எ இன்க்ரெடிபிள் இன்டர்வென்ஷன்றார். இட்ஸ் எ இன்க்ரெடிபிள் இன்டர்வென்ஷன் ஆர் இன்ட்ரப்ஷன். இன்டர்வென்ஷன்றது நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நான் குட்டில் வந்து சொல்கிறது. இன்ட்ரப்ஷன்றது கவர்னர் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது. இந்த இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிறீங்க, நல்லா சொல்கிறீங்க, அது நல்லது சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன், ஆனால் இது கூடங்கண்ணா அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்டர்வென்ஷன். நாங்கள் சொல்கிறத ஒட்டியோ வெட்டியோ வர சொல்ல உங்களை அப்படியே அமுக்கிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பாருங்கள், இன்டரப்ஷன். அது தொல்லை. இன்டரப்ட் மீ அப்படின்னு நம்ம கேட்போம். அதுதான் அந்த 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் ஆண்டோட கேட்டார், உன் கையை நீ விலக்கிக்கொள். அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போதே, இறை வார்த்தை வரும்போதே, இறை திருவுளத்தை வெளிப்படுத்தும் போதே, இறை திட்டம் நமக்கு தெரியப்படுத்தப்படும் போதே உன் கையை விலக்கிக்கொள்னு அர்த்தம். என் திட்டம் செயல்படட்டும். சாமியை பார்த்து நம்ம சொல்கிறோம், விண்ணுலகம் திருவிழம் நிறைவேறுவது போல் மண்ணுலகம் நிறைவேறுகன்னு சொல்லிவிட்டு நம்ம திருவிழத்தை நம்ம நிறைவேற்றோம்னா உன் கையை நீ விலக்கிக்கொள் தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? தை வில் பி டன்னு சொல்லிவிட்டு மை வில் பி டன் நம்ம நடந்தோம்னாக்க, நான் வச்சது தான் சட்டம், நான் வச்ச மாதிரி தான் நடக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா யூ ஆர் கடவுளை பார்த்து உன் கையை நீ விலக்கிக்கொள் என்று நம்ம சொல்கிறோம். சவுல் இப்படி பண்ணார். அங்கே சொன்னதுனால இங்கே பதில் சொல்லலை. அங்கே சொன்னதுனால மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து வருகிற எல்லா செயல்பாடுகளும் ஆண்டவர் ஒருவருடைய செயலை வைத்து தீர்ப்படுவது கிடையாது. அந்த செயலின் பின்பாக இருக்கிற மன உறுதியை, அந்த செயலின் பின்பாக இருக்கிற மன வலிமையை, அந்த செயலின் பின்பாக இருக்கிற நம்முடைய ஒழுக்க நிலையை நினச்சி பார்த்தா நம்மளை தீர்ப்படுறார். ஆக்ஷன்னா உடனே ரியாக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஆண்டவர் வந்து ரியாக்ஷன் பண்ணுறவர் இல்லை, ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவர். அதான் ஒரு அழகான ஒரு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்றவர், டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறவர். நம்ம திருப்பாடலில் கூட முதல் வாசம் முடிஞ்ச உடனே ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுவோம். நம்ம ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் சொன்னாரே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இல்லை, ரெஸ்பான்ஸ். நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஆண்டவரே உலகெல்லாம் பெயர் எத்தனையோ வியப்புக்குரியது, ரெஸ்பான்ஸு. என்னாயும் ஆண்டவர் ரெஸ்பான்ஸு. அதான் நம்ம பண்ணுறோம், ஆண்டவர் அதான் பண்ணுறாரு. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, மறுமொழி கூறவில்லை. அடுத்த வசந்த வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போமே. இப்போ இன்னொரு பார்த்து சொல்கிறேன். இன்னொன்று வந்துங்க, இந்த இடத்துல சொல்லும்போது அந்த 14ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தில் சொல்லவிட்ட ஒரு சில கருத்துக்களை இந்த வார்த்தையினுடைய பின்னணியில் சொல்கிறோம். ஆண்டவர் அவருக்கு மறுமொழி கூறவில்லை. ஏன் மறுமொழி கூறவில்லை? இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதெல்லாம் தான் அன்னைக்கே
2000 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்ராயல் மக்கள் பிலிஸ்தர்களைப் போல படையிலே சேர்ந்து அவருடைய படங்களை தரித்து அவருடைய போர் பயிற்சியை கற்று அவருடைய போர் நுணுக்கங்களை கற்று நீ உபவாசமிருந்து ஜெபித்தால் நீ விரும்பும் காரியத்தை ஆண்டவனுக்கு செய்வார் என்று. அந்த உபவாசம் என்பது கண்ணீரை விட வலிமையான ஒரு பக்தி முயற்சி, கண்ணீரை விட வலிமையான ஒரு ஆயுதம், இறைவனை இறங்க செய்யக்கூடிய அருமையான ஒரு ஆயுதம் என்று